திண்டிவனத்தில் பஸ் ஏறிய முதியவரின் மொபைலை திருடிய இளைஞர் கையும் களவுமாக சிக்கினார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டிவனம் அருகே பெரப்பந்தாங்கலை சேர்ந்த சுப்பிரமணியன் விழுப்புரம் செல்ல பஸ் ஏறிய போது அவரது சட்டை பையில் இருந்த மொபைல் போன் திருடப்பட்டது. உடனே பொதுமக்கள் திருடியவரை பிடித்து திண்டிவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த செந்து என்பது தெரியவந்தது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் 5 பேருடன் சேர்ந்து திண்டிவனம் பகுதியில் மொபைல் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் 10 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு காரை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே இரவில் திண்டிவனத்தில் 2 டிரான்ஸ்பார்மர்களில் திருட்டு. 200 லிட்டர் ஆயிலும் 100 கிலோ காப்பரும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் ஐயந்தோப்பு குளத்துக்கரை மற்றும் திருவள்ளுவர் நகர் பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் டிரான்ஸ்பார்மர்களை ஆய்வு செய்தனர். அப்போது ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மரிலிருந்தும் சுமார் 100 லிட்டர் ஆயிலும் 50 கிலோ காப்பரும் திருடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து இளமின் பொறியாளர்கள் அமானுல்லா மற்றும் குமரசேன் அளித்த புகாரின் பேரில் ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடர்களை கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணம் எடுக்கப்படுவதாக வெளியாகிய சிசிடிவி காட்சிகள் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் சிலர் உண்டியலில் இருந்த காணிக்கை பணத்தை எடுத்துச் செல்வது போன்ற காட்சிகள் வெளியாகியதாக கூறப்படுகிறது. இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோவில் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு பணியாளர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாகவும் பக்தர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுவரை அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவு வெளியாகவில்லையோ. வெளிநாட்டு வேலைக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்த இளைஞருக்கு வேலை கிடைக்கவில்லை. பணத்தை திருப்பிக் கேட்டபோது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பரபரப்பு புகார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெரியமூரைச் சேர்ந்த சேட்டு சிங்கப்பூரில் வேலை வாங்கித் தருவதாக கூறிய ஆலம்பூண்டியைச் சேர்ந்த முருகன் மற்றும் காரைக்குடியைச் சேர்ந்த மாதவியிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிங்கப்பூருக்கு அனுப்பாததால் தனது பணத்தை திருப்பித் தருமாறு சேட்டு கேட்டுள்ளார். புகாரின்படி பணத்தை திருப்பித் தர மறுத்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சத்தியமங்கலம் போலீசார் முருகன் மற்றும் மாதவி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கும் காலம் மாறுகிறதா? அதிக டிஜிட்டல் கட்டண வசூல் செய்த 12 கண்டக்டர்களுக்கு சிறப்பு ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் புறநகர் மற்றும் நகர பேருந்துகளில் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் SBI POS கருவி மற்றும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த மாதம் அதிக அளவில் டிஜிட்டல் கட்டண வசூல் செய்த விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மண்டலங்களைச் சேர்ந்த 12 கண்டக்டர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு மேலாண்மை இயக்குனர் ஸ்ரீதரன் ஊக்கப்பரிசு வழங்கி பாதுகாப்பான சேவையுடன் டிஜிட்டல் பரிவர்த்தனையையும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விவசாயிகளே கவனம்! காலநிலை மாற்றத்தால் மகசூல் இழப்பை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? முக்கிய ஆலோசனைகளை வேளாண் விஞ்ஞானிகள் வழங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் அலுவலகத்தில் அட்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப சாகுபடி முறைகள், மணிலா மற்றும் தோட்டக்கலை பயிர் தொழில்நுட்பங்கள், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் பயிர் காப்பீடு செய்வதன் அவசியம், சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசனம் மூலம் 25% வரை நீர் சேமிக்கலாம் என்றும், வறட்சியை தாங்கும் குறுகிய கால நெல், உளுந்து மற்றும் மணிலா விதைகளை பயன்படுத்துமாறும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது.
விக்கிரவாண்டியில் கல் குவாரிகளை மூடக் கோரி பாமகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஆதனூர், குண்டலப்புலியூர், காணை மற்றும் நங்காத்தூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் கல் குவாரிகளால் கனிம வளங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பாமகவினர் போராட்டம் நடத்தினர். ஆதனூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தொகுதி எம்எல்ஏ சிவக்குமார் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கல் குவாரிகளை மூட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி வலியுறுத்தினர். கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்களும் இதில் பங்கேற்றனர். செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்ன? சாலை நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுத்துள்ளது. புதுச்சேரி, சென்னை, திருவண்ணாமலை மற்றும் பெங்களூரை இணைக்கும் முக்கிய சாலையான செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் சாலையோரத்தில் மாற்றப்படாமல் இருக்கும் பழைய மின் கம்பங்கள் போக்குவரத்திற்கும் சாலை விரிவாக்க பணிக்கும் தடையாக இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். வரும் 7ஆம் தேதி ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்பாக மின் கம்பங்களை அகற்றி புதிய கம்பங்களுக்கு மின் இணைப்புகளை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.